வணக்கம் மக்களே. கந்தபுராணம் பகுதி 6. பிரம்மாதி தேவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களையும் ஆசையையும் பெற்றுக்கொண்ட மன்மதன் தன் மனைவி ரதி தேவியுடன் ரதத்தில் ஏறி கரும்பு வில்லுடனும் மலர்கனையுடனும் பரமேஸ்வரன் மோன நிலையில் இருக்கும் கைலாசத்தை நோக்கி புறப்பட்டான். கனப்பொழுதில் மன்மதன் தேர் கைலாசத்தை அடைந்தது. கண்கொள்ளா காட்சியான கைலாயமலையை கண்டதும் ரதி மன்மதன் இருவரும் தேரிலிருந்து இறங்கி முதலில் கீழே விழுந்து மலையை நமஸ்கரித்தார்கள். ஏராளமான கனிமரங்கள், மலர்ச்செடிகள், மூலிகைகள் நிறைந்த கைலாயத்தில் தவ யோகிகள், பெரும் முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள் ஆகியோர் வசித்து வந்தனர். எங்கும் பச்சை பசேல் என்றும் சில இடங்களில் பனிமூடி வெண்மையாகவும் தோற்றமளித்தது. சிங்கம், புலி, மான், முயல் போன்ற விலங்குகளும் அங்கு வசித்து வந்தன. ரதியும் மன்மதனும் பயபக்தியுடன் மலையில் ஏறி நடந்தார்கள். மன்மதன் வில்லில் அம்புகளை தொடுத்து தனித்தனியே பிரிந்து உலாவும் பறவைகள், விலங்குகள் மீதும் மகரந்த சேர்க்கையின்றி மலர்ந்திருக்கும் மலர்கள் மீதும் அம்பு எய்தான். மன்மதனுடைய பானங்கள் ஒரு பயனுமின்றி வானத்தை நோக்கி சென்றுவிட்டன. ஆண் பெண் விலங்குகள், பறவை இனங்கள் முன்போலவே தனித்தனியாக உலாவி வந்தன. மரங்கள் அசைவற்றிருந்தன. வண்டினங்கள் கூட ரீங்காரம் செய்யவில்லை. இதை கண்ணுற்ற மன்மதன் இதெல்லாம் நந்திதேவனின் திருவிளையாட்டு என்பதை உணர்ந்தான். உடனே வேகமாக நடந்து நந்திதேவர் இருக்கும் இடத்தை அடைந்தான். அவரை வணங்கி எழுந்து நின்று பணிவுடன் சொன்னான்: தேவாதி தேவரின் கைலாயங்கிரியின் காவலரே, பிரம்மா, மகாவிஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள் சூரபதுமன் அவனுடைய சகோதரர்கள், புதல்வன் ஆகியோரின் தொல்லை பொறுக்காமல் ஐயன் மகேஸ்வரனிடம் வந்து ஒரு நாள் முறையிட்டார்கள். தேவதேவனும் அகிலாண்ட நாயகமான பரமேஸ்வரன், திருமாலே, பிரம்மதேவரே, இந்திரனே மற்றும் இந்திராதி தேவர்களே, உங்களை அச்சுறுத்தி நடுங்கச் செய்யும் சூரபதுமன் என்னை நோக்கி கடும் தவம் செய்தான். நீண்ட காலம் அவன் செய்த தவிர்த்திற்கு மகிழ்ந்து அவனுக்கு காட்சியளித்தேன். அவனுக்கு விருப்பமான வரங்களை கேள், தருகிறேன் என்றேன். அவன் அண்ட சராசரங்கள் தன் ஒரு குடையின் கீழ் வரவேண்டும் என்றும் எந்த தேவர்களாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றும் என் மூலம் தோன்றும் ஒருவரால் தான் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவரை தான் தோளில் தாங்கவும் வெற்றி கொடியாக விளங்கவும் அருள் புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். அவன் கேட்ட வரத்தையே நான் கொடுத்தேன். இன்னும் சில காலம் பொறுத்து கொள்ளுங்கள். அவன் கொடுமைகளை ஒழிக்க விரைவிலேயே சுகுமாரன் ஒருவனை தோன்றச் செய்கின்றேன் என்று வாக்களித்தார் பரமேஸ்வரர். அந்த ஜடாதரர் வாக்கு பழிக்க என் உதவியை நாடினார்கள் தேவர்கள். உலக மாதாவான மகேஸ்வரி பர்வதராஜன் மகளாக தோன்றி பரமேஸ்வரனையே தன் கணவனாக அடைய தவம் செய்து கொண்டிருக்கின்றாள். மகாதேவரோ ஜனகாதி முனிவர்களுக்கு வேதத்தின் உட்பொருளை விளக்கும் முகாந்திரமாக சின்முத்திரையுடன் அமர்ந்திருக்கின்றார். இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால்தான் சூரபதுமனை ஒழிக்கும் திருக்குமாரர் தோன்றுவார். கங்காதரனையும் உமாதேவியையும் ஒன்று சேர்ப்பிக்கும் பணியை என்னிடம் ஒப்படைத்து இங்கே அனுப்பினார்கள். எனக்கிடப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற, தேவகாரியம் பூர்த்தியடைய தாங்கள்தான் உதவ வேண்டும் என்று கெஞ்சினான். நந்திதேவர் பரமேஸ்வரன் முன்பு தனக்கிட்ட கட்டளையை நினைத்து மகிழ்ச்சியுடன், மன்மதா, நீ மிகப்பெரிய பாகியசாலி. உள்ளே போ, தேவகாரியத்தை பூர்த்தி செய். மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள். மேற்கு வாயில் வழியாக உள்ளே செல். அகிலாண்ட நாயகன் சந்நிதிக்கு போய் உனக்கிடப்பட்ட கட்டளையை நிறைவேற்று. கவலைப்படாதே. காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வா என்று ஆசி கூறி அனுப்பினார். நந்திதேவரை நமஸ்கரித்து விடைபெற்று தனது மனைவி ரதிதேவியுடன் மேற்கு வாயில் வழியாக உள்ளே செல்ல புறப்பட்டான். அந்த சமயம் அவனை தொடர்ந்து வந்த பிரம்மாதி தேவர்கள் வானவீதியில் நடப்பதை கவனித்து கொண்டிருந்தார்கள். அகிலாண்ட நாயகரான பரமேஸ்வரன் ஆலமரத்தடியில் சின்முத்திரை காட்டி மோன நிலையில் வீட்டிருந்தாள். அவன் எதிரே ஜனகாதி முனிவர்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். பரமேஸ்வரனை பார்த்ததுமே மன்மதன் உடல் நடுங்கிற்று. அவன் கையில் இருந்த வில் நழுவி கீழே விழப்போயிற்று. என்ன செய்வது என்று தோன்றாது அவன் நடுங்கியபடி நின்றிருந்தான். ரதிதேவியோ கணவனின் நடுக்கத்தை கண்டு, செய்யத்தகாத காரியங்களை செய்ய ஏன் வர வேண்டும்? இப்படி ஏன் அவதிப்பட வேண்டும்? பரம தயாளரான பரமேஸ்வரரிடம் முறைகேடாக நடந்து கொண்டால் இவர் உயிர் தப்புவாரா? தேவர்கள் தாங்கள் வாழ இவரை பலியிட பார்க்கின்றார்களே என்று எண்ணும்போதே அவளுக்கு தலை சுற்றியது. வானவீதியில் நின்று கைலாயங்கிரியில் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரம்மா, திருமால் முதலான தேவர்கள் மன்மதனுக்கு வெற்றி கிட்டட்டும்,
அவனுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். தேவ மரங்களுக்கிடையே மறைந்து நின்று மன்மதன் வில்லில் நான் தொடுத்து பரமேஸ்வரனை குறிவைத்தான். அச்சமயம் மகாதேவருடைய நெற்றிக்கண் மெல்ல சிறிதளவு திறந்தது. அதிலிருந்து ஒரு பொறி தோன்றி மன்மதனை நோக்கி பாய்ந்து சென்றது. மறுகணம் மன்மதன் சாம்பலாகிவிட்டான். பரமேஸ்வரனது நெற்றிக்கண்ணிலிருந்து பொறி தோன்றியதை பார்த்ததுமே ரதிதேவி மயங்கி கீழே விழுந்து விட்டாள். அவளுக்கு மன்மதன் எரிந்து சாம்பலானதை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. மன்மதனுடைய சாம்பல் வானத்தை நோக்கி கிளம்பி எங்கும் பரவியது. அதை கண்ணுற்ற தேவர்களில் உள்ளத்தில் தீப்பற்றியது போலாகிவிட்டது. அவர்கள் மகாதேவரை வருத்தத்துடன் துதித்து கொண்டிருந்தார்கள். அதே சமயம் மன்மதன் சாம்பலானாலும் அவன் தொடுத்த மோகனாஸ்திரம் வில்லிலிருந்து புறப்பட்டு பரமேஸ்வரரை நோக்கிச் சென்றது. அவருடைய ஓம்காரத்தால் அது திரும்பி கனப்பொழுதில் இமயமலை சாரலில் தவம் செய்து கொண்டிருக்கும் பார்வதி தேவியின் மீது பாய்ந்து மறைந்தது. அந்த அம்பு பரமேஸ்வரரை பிரிய இயலாத பார்வதி தேவியின் உள்ளத்தை தாக்கிவிட்டது. பரமேஸ்வரரோ எதுவுமே தெரியாதவர் போல மோன நிலையில் வீற்றிருந்தார். ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதிலேயே ஈடுபட்டிருந்தார். மயக்கம் தெளிந்து எழுந்த ரதிதேவி தன் கணவன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டதை உணர்ந்து, எனது அன்பரே, தேவகாரியம் என்று சொல்லி உங்களை தேவர்கள் பழிவாங்கி விட்டார்களே, மகாதேவருடன் விளையாடாதீர்கள் என்று எவ்வளவோ சொன்னேனே, கேட்டீர்களா? பிரம்மாவின் சாபத்திற்கு பயந்து பரமேஸ்வரரின் கோபத்துக்கு சாம்பலாகிவிட்டீர்களே, இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? நானும் உங்களோட வருகின்றேன் என்று ஆவேசம் வந்தவளைப் போல தலைவிரி கோலமாக பரமேஸ்வரன் முன் சென்று நின்றாள். முகம் வாடி கண்ணீர் ஆறாக பெருக அழுது புலம்பு கொண்டு நிற்கும் ரதிதேவியை பார்த்தார் பரமேஸ்வரன். அவளது நிலைக்கு வருந்தி, தேவி, கவலைப்படாதே. தேவகாரியம் என்று உன் கணவன் என்னையே பதம் பார்க்க முனைந்தான். அதன் பலனைத்தான் அடைந்தான். ஆனால் அவன் செய்த காரியத்தால் உலகிற்கு மிகப்பெரிய நன்மை கிட்டப் போகின்றது. கவலைப்படாதே. உனது கணவன் உன்னை வந்தடைவான். எப்பொழுதும் போல சகல ஜீவராசிகளுக்கும் மோகத்தை ஏற்படுத்துவான். பிரஜைகள் உற்பத்திக்கு ஆண் பெண் இருவரையும் கூடி மகிழ வைப்பான். ஆனால் முன்போல எல்லார் கண்களுக்கும் அவன் புலப்பட மாட்டான். நீ மாத்திரம்தான் அவனை காண முடியும், அவனோடு மகிழ்ந்திருக்க முடியும் என்று கூறினார். ரதிதேவி அகமகிழ்ந்து அகிலாண்ட நாயகியை பலவார துதித்தாள். ஆதி அந்தமற்ற பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளான பரமேஸ்வரன் வாக்குப்படியே மன்மதன் வான வீதியிலிருந்து ஏதோ வேலையாகச் சென்றவன் திரும்பி வருவது போல வந்து கொண்டிருந்தான். மகாதேவரின் அடிபலில் பணிந்து தன் தவறுக்கு மன்னிக்கும்படி பலவாறாக துதித்து வேண்டினான். கங்காதரர் அவனது துதிக்கு இறங்கி, மன்மதா, இனி இத்தகைய காரியங்களை செய்யாதே, போ, ரதிதேவியுடன் மகிழ்ச்சியாக இரு, எப்போதும் போல் உன் வேலைகளை செய்து வா என்று ஆசை கூறினார். ரதியும் மன்மதனும் அவரை வணங்கி விடைபெற்று சென்றனர். மறுகணம் உலகில் வசந்தம் தோன்றியது. குயில்கள் மகிழ்ச்சியுடன் கூவின. பறவைகள் ஆரவாரம் செய்தன. விலங்குகள் துணையை தேடி புறப்பட்டன. மனிதர்கள் இன்பத்தை அனுபவிக்கத் தொடங்கினர். பரமேஸ்வரன் தன் முன் அமர்ந்திருக்கும் ஜனகாதி முனிவர்களை நோக்கி, நீங்கள் எப்போதும் என்னை தியானித்து கொண்டிருங்கள். தேவ காரியங்களுக்காக நான் சென்று வருகின்றேன் என்று அங்கிருந்து மறைந்தார். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.